இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் இருக்கக்கூடிய தேர்டு சம் தான். ஸோ தேர்ட் சம் பாருங்கள். இஃப் பி கிராஸ் ஏ ஓகேங்களா. ஸோ பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஸோ போன சம்ல எல்லாம் ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பி கிராஸ் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, பட் வந்து அந்த செட் என்ன, ஏவோட செட் ஆஃப் ஏ என்ன, செட் ஆஃப் பி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ரெண்டு டெக்னிக் இருக்குது, வாங்க பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு 2,3 -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து பி கிராஸ் ஏ ஓகேங்களா, ஏ கிராஸ் பி கிடையாது. ஸோ இதை நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஆரோ டயக்ராம் போட்டு பார்க்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஆரோ டயக்ராம் படி பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு பி, செகண்ட் செட்டு தான் ஏ. இங்கே ஃபஸ்ட்டு செட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், இருக்கக்கூடியதெல்லாம் எழுதுங்க. -2 நம்மளுக்கு வந்த எலமெண்ட்டே திருப்பி வரக்கூடாது ஓகேங்களா. ஸோ ரிப்பீட்டடாக -2 -2னா ஒன்ஸ் எழுதுனா போதும், 2 தடவை எழுதணும் அவசியம் கிடையாது. டூப்ளிகேட் வேல்யூ இருக்கக்கூடாது. ஸோ அப்போ -2 டபுள் டைம் இருக்குன்னா இங்கே ஒரே ஒரு இடத்துல இருப்பேன். அடுத்தது என்ன இருக்குது, 0 டபுள் டைம் இருக்குன்னா இங்கே ஒரே ஒரு இடத்துல எழுதிட்டேன். அடுத்தது 3 இருக்குது, 3 டபுள் டைமுக்கு சிங்கிள் டைம் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இது பியோட எலமெண்ட் ஓகேங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு பி கிராஸ் ஏ தான் இருக்குது, அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாமே என்னது, பி தான். ஸோ இது வந்து என்னது, ப்ரீ இமேஜ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுதான் இமேஜ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா. ஸோ பியோட இமேஜ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் எலமெண்ட் ஃபுல்லாக இமேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு எலமெண்ட், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட இமேஜ் தான் செகண்ட் எலமெண்ட். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். 3 4 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அகைன் 3 4 3 4. ஸோ ரிப்பீட்டடாக வருது. அப்போ 1 3 4 ஒரே ஒரு எழுதிட்டேன். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது எப்படி இருக்குது, -2லேருந்து 3க்கு போயிருக்கு, -2லேருந்து 4க்கு போயிருக்கு, 0லேருந்து 3க்கு போயிருக்கு, 0லேருந்து 4க்கு போயிருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி 3லேருந்து 3க்கு போயிருக்கு, 3லேருந்து 4க்கு. ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன கொஸ்டின், வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் பி அண்டு ஏன்னு கேட்டிருக்காங்க. சாரி, ஏ அண்டு பி ரெண்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து செட் ஆஃப் ஏ எடுத்தேன்னா இதுதான் ஏ செட்டு, நம்ம பேர் வச்சுருக்கோம் 3,4 ஓகேங்களா. இது வந்து பி செட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இருக்கிறது பி செட்டு, செகண்ட் இருக்கிறது ஏ செட்டு ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, நம்ம எழுதும் போது எப்போவுமே டக்குன்னு எடுத்தோடனே மாற்றி எழுதுவோம். ஸோ அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த இடத்துல மாற்றி எழுதியிருக்கேன், அப்படி கூட நினச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு இங்கே என்ன இருக்கோ அதோட ஃபஸ்ட் எலிமெண்ட் தான் இங்கே வரணும் ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே இருக்கிறது நான் பேரும் வச்சுருக்கேன் பின்ட்டு, இங்கே இருக்கிறத ஏன்னு வச்சுருக்கேன். அப்போ பி வந்து -2,0,3 ஓகேங்களா. செகண்ட் வந்து ஏ = 3,4. இது ஒரு டெக்னிக். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏபி அப்படின்னு நம்ம என்ன ரிலேஷன் எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எலிமெண்ட் பாருங்கள், ஏ = செகண்ட் எலிமெண்ட் இந்த செட் ஆஃப் பி கிராஸ் ஏ ஓகேவா. இங்கே பி, செகண்ட் தான் ஏ. அப்போ நான் எனக்கு ஏ வரணும்னா இந்த பி கிராஸ் ஏல இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டு தான் ஏ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்தது பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் இந்த செட் ஆஃப் பி கிராஸ் ஏ ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ செகண்ட் எலமெண்ட் அப்படின்றப்ப நம்மளுக்கு அந்த ஆர்டர் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய செகண்ட் எலமெண்ட் 3 4 3 4 3 4 அதுதான் வந்து ஏவோட செட்டு ஓகேங்களா. செட்டு ஏவோட எலமெண்ட் ஓகேங்களா. அதே இது செகண்ட் இருக்கிறது எல்லாமே செட்டு பியோட எலமெண்ட். ஸோ அதுதான் 3 -2, 0, 3 அப்படின்னு போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட் இந்த தேர்ட் சம்மு. ஸோ பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக கொடுத்துருக்க மாதிரி இருக்கும், நம்ம எடுத்துருந்தோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்